5 நாள் லீவ் விட்டுருக்காங்க அப்படின்னா அது பாருங்க தம்பி. இப்போ ட்ரம்ப் கொடுத்துருக்க ஆஃபர் என்னன்னா அது பாரு, இந்த நியூக்ளியர் பாம் அப்படின்ற பேச்சே இருக்கக்கூடாது. அந்த என்ரிச்டு யுரேனியம் 460 கிலோ 440 கிலோ வச்சிருக்காங்க. அதெல்லாம் அப்படியே ஒட்டுகா எங்களால் திருப்பி கொடுத்துருக்காங்க. ஈரான் தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தையே நடக்கவில்லைன்னு சொல்லலை, அமெரிக்காவுடன் பேசவில்லை, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இதுல நான் சொன்ன மாதிரி டர்க்கி இதுல பாகிஸ்தான்ல வச்சு பேச்சுவார்த்தை நடத்துறதா பிளான் போயிட்டு இருக்கு. பாகிஸ்தானும் ஓ அப்படின்னு சொல்லினுக்கிறாங்க. இது ரிஸ்கி வெஞ்சர் தான் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும். பட் அவர் சொல்லிட்டாரே தவிர இந்த ட்ரிபோலியோட சேர்றதுக்கு இன்னொரு மரீன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போற ஷிப்பு போயிட்டு இருக்கு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அந்த கர்க் ஐலாண்டு அதை ஃபோர்ஸஸ் லேண்ட் பண்ணுமா அப்படின்றத விட அங்கேருந்து ஈரான் ஷிப் எதுவும் நவரக்கூடாது. இதில் நேற்று இன்னொன்று சொல்லியிருக்காங்க தெரியுமா, ஈரான்ல ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இதை பாருங்க, அந்த ஹோல் பெர்ஷியன் கல்ஃப், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ், இதெல்லாம் எங்க டோட்டல் கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால இந்த கண்ணி வெடிகள் மைன் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நாங்க வைக்கலன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் ஈரான் இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இப்போ ஏதோ பேச்சுவார்த்தைங்கிறது வேண்டாம், போர் வேண்டாம்ங்கிறது நடந்துட்டு இருக்கு. See, ட்ரம்ப் நிஜமாவே பேச்சுவார்த்தை நடக்கல, அவர் ஒரு நரித்தனம் பண்றார் அப்படின்னு சொன்னா 2 பாசிபிலிட்டி. பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்னும் போது 5 நாள் கழிச்சு அவர் என்ன சொல்வார், இது பாருங்க நான் அழகாக ஒரு ஆஃபர் உனக்கு என்னத்துக்கு அனுபவம், நீ எல்லாம் சின்ன பிள்ளை அதை வச்சு விளையாடக்கூடாது அப்படின்னு சொன்னேன். இவங்க கேட்கல, அதனால நான் போட்டு அடிக்கிறேன். இல்லை இவனுக்கு இந்த ஆஃபரை ஏற்றுக்கினேன், சரிங்க ரைட்டு பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு வந்தாலும் இது ட்ரம்ப்புக்கு விட்டு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ரூபன். சார், ஈரான் இஸ்ரேல் போரை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் திரு ட்ரம்ப் அவர்கள் போரை நான் ஒரு 5 நாளைக்கு விடுமுறை விட்டுருக்காரு. இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது பின்னாடி ஏதோ ஒரு நரித்தனமான வேலைன்னு அப்படி சொல்கிறாங்களே. சண்டைனாலே நரித்தனம் தான், அது இல்லாத ஒரு சண்டை இருக்கா? இப்போ 5 நாள் லீவ் விட்டுருக்காங்க அப்படின்னா அது பாருங்க தம்பி, சில நேரம் சிபிஎஸ்சி ஸ்கூல் லீவ் விடுவாங்க, நம்ம ஸ்டேட் போர்டு ஸ்கூல் லீவ் விட மாட்டாங்க. அந்த மாதிரி இது அமெரிக்கா லீவ் விட்டுருக்காங்க, இஸ்ரேலுக்கு லீவ் இல்லை. அவங்க சொல்லுவாங்க எங்கள் ஸ்கூல் ஒன்றும் ஃபங்க்ஷன் ஆகிக்குது, இது டெஸ்ட் நடக்குது அப்படின்னு அவங்க போயிட்டு கொண்டு போட்டுட்ருக்காங்க. அண்டு அமெரிக்காவும் கூட பார்த்தீங்கன்னா அவர் ஒட்டுமொத்தமாக சண்டையவே நிறுத்திடுறேன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த எலக்ட்ரிசிட்டி அந்த இது மேலே நடத்துறதா இருந்த அந்த அட்டாக்கை தான் 5 நாள் நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படின்னு இருக்காரு. அது பேச்சுவார்த்தை இது வேறு சொல்லியிருக்காரு. பாருங்க, தே ஆர் வெரி குட் பீப்புள், இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கிறேன், ஆஃபர் கொடுத்துருங்க, இப்படி தான் சொல்லணும். அதை அவங்க எடுத்துக்கினாங்கன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா அப்படி இப்படின்லாம் அவர் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் இதை இனிமேல் யார் அந்த ப்ரொடெக்ஷன் அப்படின்னும் போது உங்களுக்கு உடனே அந்த ஐலாண்டில் இருக்க ஒரு ஞாபகம் வந்தால் நான் பொறுப்பு இல்லை சொல்லிட்டு மீ அண்டு கமேனி அயத்துல்லா ஹூவர் கம்ஸ் ஆஃப்டர் திஸ் அப்படின்னு இருக்காரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற இந்த மொத்தாபா கமேனி அவரை கன்சிடர் பண்ணல, அவருக்கு அடுத்தது யாரோ ஒருத்தர் வரப்போகிறார் அப்படின்ற கணக்கில் தான் அவர் சொல்லியிருக்காரு. பட் இதெல்லாம் ஒரு மாதிரி சீரியஸாக நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா ஈரான் தரப்பில் நாங்கள் பேசவே இல்லை அப்படின்ட்டாங்க. நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவங்க ஐடென்டிஃபை பண்ணுறது யார் அப்படின்னா, இன்னைக்கு அந்த ஈரானுடைய ஸ்பீக்கர் சபாநாயகர் இருக்கார் இல்லையா, அவர் தான். அவர் பேர் ஏதோ முகமது காலிபாஜ்ன்னு நினைக்கிறேன். அவரை தான் இவங்க டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. டார்கெட் இன் த சென்ஸ் டேக் ஓவர் பண்ணுறதுக்கு. இப்போ வெனிசுவேலாவில் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு லேடி இருந்தாங்க, அவங்க முதல்ல அந்த மாதிரி அமெரிக்காவுடைய கைப்பாவையா அவர் அதே தான். இன்னைக்கு வெனிசுவேலாவில் அமெரிக்காவை எடுத்து சத்தமே காணும். சொல்ல போனால் அந்த நோபல் பரிசு வாங்கினாங்களா ஒரு அம்மா, கொண்டு போய் கொடுத்தது வாண்டடா, கட்சியில் அவங்கள யாரும் கட்டிக்கல, உள்ளுக்குள்ளேயே இருந்தவங்க ஒருத்தங்களா ரைட் நீங்கள் வரீங்களா அப்படின்னா அவங்களும் பார்த்தாங்க, ரைட் நமக்கு என்ன எதுக்கு சண்டை போட்டு அவனே கொத்தா தூக்கிட்டு போயிட்டு அமெரிக்காவில் ஜெயிலில் உட்கார வச்சு கும்முன்னு குமுறுவான், எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டுங்க அப்படின்ட்டாங்க. இப்போது சுமூகமாக போயிட்டு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளை தான் தேடிட்டு இருக்காங்க. அதுதான் காலிபாஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டர்க்கி உட்பட ஒரு சில நாடுகள்
அவங்க தான் இந்த பேக் சேனல் டிப்ளமசியில் ஈடுபட்டிருக்கிறதா செய்தி வந்திருக்கு. இல்ல அப்படி ஒரு ஆளை இவங்க நியமிக்கிற ஒரு ஆளை அங்க அடி பண்ணிச்சா அடுத்து அவங்க உயிருக்கு ஆபத்து. இது ஈரான் ஏத்துக்குமா? நீ என்னவா ஏத்துக்கிறது? இப்போ வெனிசுவேலால வந்து இது ஏத்துக்கினாங்களான்னு யாராவது கேட்டாங்களா? அதுவும் ஈரான் ஒண்ணா சார்? இது சொல்லுங்க. ஒன்னா நீங்க கேட்கறது கரெக்டா? சாத்தியப்படுமா? இவங்க சொல்றேன். அவங்களோட ஆளு. இது வந்து இந்த கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் அடிச்சு நவுத்துவேன், இன்னொரு பக்கம் ரைட்டு நீ வந்து சமாதானமா போ அப்படின்னு. இப்போ ட்ரம்ப் கொடுத்துருக்க ஆஃபர் என்னன்னா, அது மாதிரி இந்த நியூக்ளியர் பாம் அப்படின்ற பேச்சே இருக்கக்கூடாது. அந்த என்ரிச்டு யுரேனியம் 460 கிலோ 440 கிலோ வச்சுருக்காங்க, அதெல்லாம் அப்படியே ஒட்டுగా எங்களாண்ட திருப்பி கொடுத்துரு. அதுக்கப்புறம் மிசைல்ஸ் இதெல்லாம் வந்து சும்மா அப்படியே வச்சுக்கலாம். அந்த இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கத்தில் சொல்லுவாங்களே அந்த மாதிரி வச்சுக்கலாம், அவ்வளோதான். பெருசாக இதெல்லாம் இது பண்ணக்கூடாது அப்படின்ற சில கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருக்காரு. ஒன்று கவனிக்கணும், ஈரான் தரப்புலேருந்து பேச்சுவார்த்தையே நடக்கவில்லைன்னு சொல்லலை, அமெரிக்காவுடன் பேசவில்லை அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. இவர் சொல்ற மாதிரி ப்ரொடக்டிவ் டாக்ஸ் எதுவும் நடக்கல. சரி, நீ யாரோடமே பேசலாம், நான் ஒருத்தங்க கூட பேசலையா என்ன நினைச்சிட்டு இருக்க, இப்படி சொல்லியிருக்கணும். அமெரிக்காவோட பேசலன்னு ஒரு பக்கம், ப்ரொடக்டிவ் டாக்ஸ் நடக்கலன்னு ஒரு பக்கம். அப்போ டாக்ஸ் நடந்திருக்கு, அது அந்த அளவுக்கு ப்ரொடக்டிவா இல்லை. ஆனால் அமெரிக்கா இல்லை, வேற யாரோடையோ பேசிட்டு இருக்காங்க. இதுதான் இதுலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது. இதுதான் வந்து அந்த டிப்ளமேட்டிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரேடியாக நாங்கள் யார் கூடயும் பேசலை அப்படின்னு சொல்லலை. இதில் வந்து நான் சொன்ன மாதிரி டர்க்கி இதில் பாகிஸ்தானில் வச்சு பேச்சுவார்த்தை நடத்துறதா பிளான் போயிட்டு இருக்குதுப்பா. பாகிஸ்தானும் ஓ அப்படின்னு சொல்லின்னுக்கிறாங்க. இது ரிஸ்கி வெஞ்சர் தான் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்கள் முதல்லயே சொன்னீங்க நரித்தனம் அப்படின்னு. இந்த பக்கம் ஒரு 48 மணி நேரம் கெடு கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடியே சில எலக்ட்ரிசிட்டி ஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து இஸ்ரேல் கொண்டு போட்டாங்க. இப்போவும் வந்து டெஹரான் பற்றி எரிஞ்சு நிற்குது. அவங்க பாட்டுக்கு போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருக்காங்க. அதில் வந்து எலக்ட்ரானிக் இது சென்டரு, அதுக்கப்புறம் அவங்களுடைய நியூக்ளியர் சயின்டிஸ்ட் 2 பேரை ஐடென்டிஃபை பண்ணி போட்டு தள்ளியிருக்காங்க. மிச்சம் மீதி எவன் இருக்கானோ அவங்களெல்லாம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த மிசைல் சயின்டிஸ்ட் ஒருத்தர், அந்த கண்ட்ரோல் சிஸ்டம்லாம் இது பண்ணுறவர், அவரை போட்டு தள்ளியிருக்காங்க. இதே மாதிரி ஈரானும் வந்து அங்கே இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல், அவங்களுடைய நாட்டு பாராளுமன்றத்தின் மீதான தாக்குதல் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரம்ப் வந்து ஸ்டாப் அப்படின்னு சொன்னது அவங்க ஸ்கூலுக்கு மட்டும்தான், அதுவும் லோக்கி தான். பட் அவர் சொல்லிட்டாரே தவிர இந்த ட்ரிபோலியோட சேர்றதுக்கு இன்னொரு மரீன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிற ஷிப்பு போயிட்டுருக்கு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அந்த கர்க் ஐலாண்டு அதை வந்து ஃபோர்ஸஸ் லேண்ட் பண்ணுமா அப்படின்றத விட அங்கேருந்து ஈரான் ஷிப் எதுவும் நவரக்கூடாது. அப்படி பண்ணாலே வந்து ஈரானுக்கு பெரிய அடி. ஸோ இந்த பக்கம் அங்கே கர்க் ஐலாண்டை அவங்களுடைய அந்த எக்ஸ்போர்ட்டுக்கு ஒரு செக் வச்சுட்டு, இதில் நேற்று இன்னொன்று சொல்லியிருக்காங்க தெரியுமா, ஈரானில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதை பாருங்கள், அந்த ஹோல் பெர்ஷியன் கல்ஃபு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ், இதெல்லாம் எங்கள் டோட்டல் கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் இந்த கண்ணி வெடிகள் மைன் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நாங்கள் வைக்கலைன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் இழுத்து முடிடுவோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இதில் வேறு பார்த்தீங்கன்னா சில செய்திகள் வந்து 12 மைன் வச்சுருக்காங்க கடலுக்கு அடியில் அப்படின்லாம் கிளப்பி விட்டுருக்குறாங்க. இந்த நேரத்தில் ஈரான் இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்போ ஏதோ பேச்சுவார்த்தைங்கிறது வேண்டாம் போர் வேண்டாம்ங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. சரி, இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 சில்லற லான்ச்சர்ஸ், மொபைல் இது மிசைல் லான்ச்சர்ஸ் வச்சுருக்காங்களாம் ஈரான். அதில் 300 சில்லறையே போட்டு தள்ளிட்டாங்க. அரௌண்ட் 70% மேலே நாங்கள் அந்த மிசைல் லான்ச்சர்ஸ்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம். இன்னொரு 30% தான் இருக்குது. அதையும் வந்து தேடி இது பண்ணிட்டு இருக்கோம். இதில் இந்த சண்டை நடக்கிற நேரத்தில் நீங்கள் மிசைலை அதிக அளவு ப்ரொடியூஸ் பண்ணுறதும் கஷ்டம், மிசைல் லான்ச்சர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஆனால் ஈரானுடைய அரசு ஊடகமே நேற்று வெளியிட்டாங்க அவங்களுடைய ஆயுத கிடங்கு. இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது ஃபுல்லாமே அது ஏன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அதிகாரப்பூர்வமாக ஈரானுடைய அரசு தரப்புலேருந்தே அவங்களுடைய ஆயுத கிடங்கில் இருக்க இமேஜ் எல்லாம் வந்து வெளியிட்டாங்க. அது ஒரு வீடியோவும் காணொலியாகவும் வந்துச்சு. எல்லாத்தையும் அழிச்சிட்டு 70% நாங்கள் ஈரானில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் தாக்குதல்ங்கிறது நடந்துக்கிட்டே தானே இருக்குது. மிசைல்ஸ் எங்கேருந்து வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. அவங்க அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டியெல்லாம் துல்லிய தாக்குதல் நடத்தலன்னு தானே சொல்கிறாங்க. அதாவது அண்டர் கிரவுண்டில் வந்து ஒரு பெரிய ரயில் நெட்வொர்க்கே அவங்க வச்சுருக்காங்க, ட்ரெயின் உள்ளே போகிற மாதிரி. ஆமாம், ரொம்ப வருஷமாக இவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் எப்படின்னா, இப்போ நம்ம அந்த தாம்பரம் பீச் மாதிரி அப் ஒன்று டவுன் ஒன்றுலாம் கிடையாது. அதாவது ஒரு மிசைல் சிட்டி அப்படின்னு இப்படின்னு நிறைய டைரக்ஷன்ஸில் போகிறதா. இங்கே ஏதாவது ஆச்சுன்னு சொன்னால் டேக் டைவர்ஷன் அப்படின்னு பஸ்ஸு மாதிரி. பஸ்ஸுன்னா உங்களுக்கு ஈஸியாக இது பண்ணிடலாம், ட்ராக்ல முடியாதுல்ல. அதில் அந்த மாதிரி பிளான் பண்ணி ஓகே இந்த ரூட்டு பிளாக்கடா ரைட்டு, அப்போ இந்த பக்கம் போகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய இன்டர் கனெக்டடாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு பகுதியை வந்து அடித்து நவுத்திருக்காங்க.
விரைவிலேயே மீதியும் பண்ணிடுவாங்க. இது வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் கேதரிங், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபோர்ஸஸ் எல்லாம் வந்து அங்கே கொண்டு வந்து சேர்க்கறது அப்படின்றதுக்காக கூட இந்த 5 நாள் இதில் வந்து ட்ரம்ப் வந்து நிஜமாவே பேச்சுவார்த்தை நடக்கலை, அவர் வந்து ஒரு நரித்தனம் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் 2 பாசிபிலிட்டி. பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்னும் போது 5 நாள் கழிச்சு அவர் என்ன சொல்வார், இது பாருங்க நான் அழகாக ஒரு ஆஃபர் கொடுத்தேன், உனக்கு என்னத்துக்கு அணுகுண்டு, நீ எல்லாம் சின்ன புள்ள, அதை வச்சு விளையாடக்கூடாது அப்படின்னு சொன்னேன். இவனுங்க கேட்கலை, அதனால் நான் போட்டு அடிக்கிறேன். இல்லை இவனுங்க இந்த ஆஃபரை ஏற்றுக்கினேன், சரிங்க ரைட்டு பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு வந்தாலும் இது ட்ரம்ப்புக்கு விக்டரி. புரியுதுங்களா? ஸோ எப்படி இவங்க டிசைட் பண்ணாலும் நாளைக்கு சொல்லலாம், நான் என்னங்க பண்ண முடியும், ஆஃபர் கொடுத்தும் அவங்க கேட்கல, எவ்வளோ சொல்லி பார்த்தேன். அது நீங்கள் வந்து முரண்டு பிடிச்சிக்கினே இருந்தாலும் ஆடு கொண்டு போனது பாருங்க. இங்கே யூகே உங்கள் ஆடை விட்டு அடிக்க போகிறாங்க. ஆடை விட்டு அடிக்கலாம், ஓட விட்டு அடிக்கலாம், இல்லை கொஞ்சம் பதுங்கி நின்று அடிக்கலாம். இதெல்லாம் வந்து மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி ரூபன். இதை எப்படி நீங்கள் குறை சொல்ல முடியும்? இப்போ வந்து ஈரானை சொல்லுங்க. ஆக்சுவலாக அதில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, திஸ் இஸ் ஒன்லி ஃபார் பையிங் டைம், சும்மா வந்து கொஞ்சம் கேப் வேணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு. சரி, அப்போ எப்படி இருந்தாலும் 5 நாள் கழிச்சு அவங்க எலக்ட்ரிசிட்டி ஸ்ட்ரக்சர் அடிப்பாங்கன்னு தெரியுது இல்லை, அப்போ நீங்கள் இன்றைக்கே அடிங்களேன், முடியுமா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ரூபன், நீங்கள் என்னதான் தப்பு யார் மேலே இருக்குது யார் மேலே இல்லை அப்படின்றதெல்லாம் விட்டு தள்ளுங்க. சண்டை போட்டு நீங்கள் இப்போ என்ன சாதிக்க போகிறீங்க? யார் போல போட்டா சண்டை? யார் வேணா போடட்டுங்க. நீங்க ரோட்ல நம்ம ஒரு விஷயத்த வந்து அவங்க எதிர்பார்த்தாங்களா, யார் முதல்ல அட்டாக் பண்ணா, யார் இந்த பிரச்சனை வாண்டடா இழுத்தா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. சரி ரூபன், இப்போ ரோட்ல நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க, அப்போ ஒரு பெரிய தாதா வர்றாரு, என்ன முறைகிற அப்படின்றாரு. நான் எங்க முறைகிறேன், நான் பாட்டுக்கு போயின்னு என்ன நான் சொல்றேன், நீ வந்து மரியாதையில மதித்து பேசுற அப்படின்னு பொலியர்னு ஒரு இழுப்பு இழுக்கிறார். இப்போ நீ சொல்லலாம், யாருங்க சண்டை இழுத்தது? இது பாரு, இந்த பையன் கூட சிரிக்கிறான், நானா போனேன், சும்மா போனவனை கூப்பிட்டு அந்த ஆள் அடிக்கிறான், சும்மா விட முடியுமா அப்படின்னா, உடம்பு புண்ணாயிட்டு வரப்போது நீ தானே, வீட்டில் யார் இருக்கா உத்தரம் கொடுக்கறதுக்கு? உங்க நிலைப்பாடு டிஃப்ரெண்டாக இருக்கு. நேற்று வரைக்கும் ஈரான் வந்து அமெரிக்கா மேலே தான் தப்பு தவறுன்னு சொன்னீங்க, இன்னைக்கு என்னடானா அமெரிக்கா மேலே தப்பு, ஈரான் மேலே தப்பு, 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு. 2 விதமான தப்பு. அமெரிக்கா வந்து நாட்டில் யார் ஆளணும் நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது தப்பு. நான் அதை இல்லைன்னு சொல்லலை. வெனிசுவேலாவில் அப்படி தான் நடந்தது, நம்ம அதை கழுவி ஊற்றிருக்கோம். ஆனால் இங்கே இதை வந்து ஈரான் தரப்பு நியாயம்னு சொல்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ இஸ்ரேல் அழிக்கணும்னு நினைக்கிறேன். அது நெத்தன்யாஹூ சொல்லியிருக்காரு, ஏங்க 48 நாங்கள் எங்கள் நாட்டை உருவாக்கும் போது ஈரான் வந்து எங்களை வந்து ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டு போகிறதுக்காகத்தான் இந்த நாட்டை இவ்வளோ நாளாக கட்டி காத்து வந்துக்கிறோமா, இவ்வளோ ஜனங்கள்லாம் வந்து திரும்பி சொந்த நேரடியாக ஈரான் தாக்குதல் பண்ணிச்சா என்ன இஸ்ரேல் மேலே? ஈரான் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அணுகுண்டு எதுக்கு தயாரிக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க அவங்க. இல்லை, எங்கள் நாட்டு மேலே பாதிப்பு யார் கொண்டு வந்தாலும் யார் ஏற்படுத்தினாலும் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் தானே சொல்லியிருக்கிறாங்க. அது இப்போ இஸ்ரேலை வரைபடத்திலிருந்து ஒழிக்க வேண்டும், இதுதான் ஈரானுடைய ஒற்றை நோக்கம். அதை நோக்கி தான் இந்த அணுகுண்டா இருக்கட்டும், லாங் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் இதுக்காகத்தான் அவங்க தயாரித்து வச்சிருக்காங்க. இல்லாட்டா யார் உங்களை போய் அடிக்க போறாங்க சொல்லுங்க? சவுதி அரேபியாவா? சரி, நீங்க இஸ்ரேல் பேசிட்டு இருக்கீங்களா, சவுதி அரேபியாவும் ஈரானும் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் தானே, ஏன் 2 பேருக்கும் ஆகலை? கட்டாருக்கு ஏன் ஆகலை? ஓமனுக்கு ஏன் ஆகலை? துபாய்க்கு ஏன் ஆகலை? பஹ்ரைனுக்கு ஏன் ஆகலை? இனத்தால் ஒன்று சரிலையோ, சியா சன்னி இருக்கிறதுனால. இதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? யுஏஇக்கும் இஸ்ரேலுக்கும் சமாதான ஒப்பந்தம் நடந்தது போன தடவை ட்ரம்ப் பிரசிடென்ட்டாக இருக்கும்போது. அவர் மருமகன் ஜாரட் குஷ்னர் தான் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சார். இஸ்ரேல் வந்து இவங்க எல்லாருக்கும் பரம எதிரி. ஆனால் அந்த இஸ்ரேலோட யுஏஇ சமாதானமாக போனாங்களா இல்லையா? ஒன்று தெரியுமா, இப்போ நீ ஜெருசலேம் போகிறேன்னு வச்சுக்கேன், இஸ்ரேலில் தானே இருக்குது. அங்கே போன உடனே கேட்பாங்க, ஏங்க நீங்கள் துபாய் இங்கெல்லாம் எங்கேயாவது போகிற மாதிரி ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் சார், எங்கள் அண்ணாத்த பையன் இருக்கான், நான் துபாய்க்கு போனேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டாம்ப் பண்ண மாட்டாங்க அவங்க பாஸ்போர்ட்டில், ஒரு பேப்பரில் வச்சு பின்னடிச்சு கொடுத்துருவாங்களாம். ஏன்னா இஸ்ரேல் ஸ்டாம்பிங் இருந்தது உங்களுடைய பாஸ்போர்ட்லன்னு சொன்னால் இந்த நாடுகளில் அவங்கள உள்ள விட மாட்டாங்க. தெரியாமல் போயிட்டீங்கன்னா சம்டைம்ஸ் அரெஸ்ட் பண்ணி விடுவாங்க, இது வந்து ஏதோ உளவு பார்க்க வந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு பகையாக இருந்த நாடுகளே யுஏஇயும் இஸ்ரேலும் வந்து இனிமேல் நம்மளாம் வந்து நட்புறவாக போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது யுஏஇயும் ஈரானோ இல்லை ஃபார் தட் மேட்டர் சவுதி அரேபியா, கட்டார், இவங்களோட ஈரான் சமாதானமாக போக முடியாததுக்கு என்ன காரணம்? இஸ்ரேலோடவா அவங்க 2 பேருக்கும் அவ்வளோ பெரிய பகை வந்துருச்சு? இஸ்ரேலோட ஒத்து போகும்போது ஈரானோட ஒத்து போக மாட்டேன்றாங்களா, இல்லை ஈரான் அவங்களோட ஒத்து போக மாட்டேங்கிறாங்களா? ஒரே காரணம் என்னன்னா, ஈரானை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பெரிய நாடு, நாங்கள் பழைய நாடு, அதனால நாங்கள் தான் இங்கே தாதாவாக இருக்கணும். அது தப்பு இல்லையே.
அவங்க நாட்டுல அவங்க சொல்லிட்டு போறாங்க. நீ உங்க நாட்டுல நீ தாதாவா இரு சாதாவா இரு, அது உன் விஷயம். இந்த என்டையர் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்க்கு நான் தான் வந்து தலைவனா இருக்கணும், இதுதானே இங்க சிக்கலு. அப்படி அவங்க சொல்றாங்க. என்ன இல்லாட்டா சவுதிக்கு உங்களுக்கு என்ன பஞ்சாயத்து எனக்கு சொல்லுங்க. அமெரிக்காவோட நீ கூட்டு சேர்ந்திருக்க, பேஸ் வச்சிருக்க, அந்த பேஸ் யாருக்கு எதிராக வச்சிருக்க? நீ என்ன அடிக்க போறன்றதுக்காகத்தானே நான் இங்க பேஸே வச்சிருக்கேன். நீயும் எங்களோட வந்துரு அப்படின்னு அவங்க சொன்னாங்களா? சரி, இப்ப இஸ்ரேல சொல்றீங்கன்னா ஒரு நியாயம். ஓகே, இஸ்ரேல அழிப்பதற்காக தான் இந்த ரூபன், இப்ப நான் ஒன்று சொல்லட்டா? சரி, சவுதியிலேருந்து இந்த பக்கம் எல்லாரும் வந்து அமெரிக்காவோட சேர்ந்துட்டாங்க. ஈரான் நீங்களும் சேர்ந்துருங்க, பிரச்சனையே இல்லைல்ல. இல்லை ஈரான் வந்து நானும் அமெரிக்காவோட சேர்றேன். இப்போ ட்ரம்ப் எதுக்காக அடிச்சிட்டு இருக்காரு? அங்கே அவங்களுடைய ஒரு பொம்மையை கொண்டு வந்து வைக்கணும்னு எதுக்கு நினைக்கிறாரு? இப்போ இந்த பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வெனிசுவேலா மாதிரி அரைய ஒருத்தர் கொண்டு வந்து பதவியில் உட்கார வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். மொத்த ஆயில் நிறுவனமும் நம்ம கண்ட்ரோல்ல வரும், நம்ம சொல் பேச்சு ஆடிட்டு இருப்பாங்க அவர் நினைக்கிறேன். இருக்கட்டும்பா, இப்போ ஏற்கனவே சவுதியிலேருந்து எல்லாமே அமெரிக்கன் கம்பெனிகள்லேருந்து சவுதி ஆராம்கோலேருந்து எல்லா கம்பெனிகளும் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. அவங்களுடைய கைப்பாவையை கொண்டு வந்து வச்சாங்கன்னா அதுக்கப்புறம் அதுவும் அமெரிக்கன் பேஸு, அமெரிக்கன் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி தானே. இல்லை கொஞ்சம் இந்தியாவுக்கு வந்துட்டு போட்டுமே, அங்கேயும் பேச வச்சுட்டு போட்டுமே. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கரெக்டு தான் சார். அப்போ ஈரானும் வந்து அமெரிக்கன் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி ஆயிடுது இல்லை? ஆயிடுது. அப்போ சவுதிக்கும் இவங்களுக்கும் ஏதாவது தகராறு வருமா? ரெண்டும் அமெரிக்கன் பேஸ் தானே. அப்போ சவுதி ஈரான் தகராறு வருமா? எனக்கு பதில் சொல்லுங்க. என்ன சத்தத்தையே காணோம்? அது அவங்களுக்கு அவசியமா என்ன? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஈரான் வந்து அமெரிக்கன் பேஸ் வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் சவுதிக்கும் ஈரானுக்கும் சண்டை வருமா வராதா? அது சொல்லுங்க. வராது. வராது இல்ல. இது எதுக்கு அவங்களுக்கு? இல்ல நீங்க சொன்னீங்கல்ல இவங்க ஒரு பிரிவு அவங்க ஒரு பிரிவு அதனால சண்டை அப்படின்னு. இல்ல அதனால சண்டை நான் சொல்ல, அவன் என்னைக்குமே அப்படி நினைச்சது இல்லையா சார்? யாரு? ஈரான் வந்து நீங்க சவுதி இந்த வளைகுடா நாடுகள்லாம் எங்களுக்கு எதிர்ன்னு அவங்க என்னைக்கு ஓப்பன் டிக்ளேர் கொடுத்தது இல்லையா? அங்க அவங்களோட பேஸ் இருக்கு, எங்க மேல தாக்குதல் நடத்துவோம். நீங்க வரலாறு புரியாம பேசுறீங்க. அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனைக்கு காரணமே நாங்க தான் வந்து இங்க தலைவனா இருக்கணும் அப்படின்றது தான் இவங்க யாரோடையும் சேராம போனதுக்கு காரணம். இப்ப அமெரிக்காவோட எல்லா நாடுமே சேர்ந்துடணுங்கிறீங்க. அப்போ அமெரிக்காவோட சேரணும்னு நான் சொல்லலை. நான் தான் எல்லாத்துக்கும் தலைவனா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அப்போ அதுக்கேற்ற கேப்பபிலிட்டி வேணும் ரூபன். சும்மா உக்காந்துக்கின்னு நான் தான் தாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? அடுத்தது இஸ்ரேலை வந்து ஒழிச்சு கட்டணுன்றது இன்னைக்கு நேற்று இல்லை, எத்தனையோ வருடங்களா ஈரான் சொல்லிட்டு வர ஒரு விஷயம். அதனால தான் இப்போ அந்த காரணத்தை சொல்லி தான் அவங்க அடிக்கிறாங்க. உங்ககிட்ட அணுகுண்டு வந்ததுன்னா நீங்க இஸ்ரேலை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவீங்க, அதை நான் விட்டு வைக்க முடியாது அப்படின்னாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? அது இன்னைக்கு நேற்று பகை 5000 வருஷம் பகங்கிறாங்க. 5000 வருஷம்லாம் நீங்க கதை விடாதீங்க. இல்ல அப்படி இருக்கிறது நம்ம என்ன பண்ண முடியும்னா சொல்லி பார்க்க முடியும், கேட்கலாம். அப்ப நீயும் அடி இவனும் அடி முடிஞ்சா மோதிப்பாருன்னு அவ்வளவுதான் நானும் சொல்றேன். அப்ப அதை பண்ணிட்டா சிறப்பாக தானே பண்ணி. அவ்வளவுதான். இதுல நாம ஏன் கடந்து நடுவுல வந்து மாட்டி நல்லா ஆடணும் தான் நான் கேட்கிறேன். யாரோ பேய்க்கும் சண்டைன்னா நமக்கு என்ன வந்தது, நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு அதோட பார்த்துட்டு போவீங்களா? அதை விட்டு ஐயோ ஈரான் இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது. ஏன் சவுதி அரேபியா பார்த்து உங்களுக்கு கண்ணில் தண்ணி வரலையா? பஹ்ரைனில் போயிட்டு டீசாலினேஷன் பிளான்ட்லாம் போட்டு அடிச்சுக்கிறானே, கட்டாரில் வந்து கேஸ் பிளான்ட்டை அடிச்சு வசிக்கிறாங்களே, அதுவும் வந்து இஸ்லாமிய நாடுகள் தானே. அதை பார்த்து உங்க கண்ணில் தண்ணி வரலையா? இணையாது. ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பா இருக்குது. சப்போர்ட் அப்படின்னா நியாயமா பேசணும். ரெண்டுமே இஸ்லாமிய நாடு. போன வாரம் நீங்களும் மாத்தி பேசிட்டீங்களோ? நான் என்ன மாத்தி பேசினேன்? இல்லை கேட்க எனக்கு தெரியல. நான் என்ன மாத்தி பேசினேன் சொல்லு. இல்லை அடிக்கிறதுல தப்பே இல்லை, அமெரிக்கா பண்ணுற வேலை. ஆமா, இப்போ அதுதான் சொல்றேன். நீங்க வந்து ஒரு நாட்டை நாங்க இருக்க விட மாட்டோம், உரு தெரியாம அழிப்போம்னு சொன்னா பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? அதனால தான் நாம வந்து சப்போர்ட் பண்ண முடியும். உக்ரைன் விஷயத்திலே என்னுடைய ஸ்டாண்ட் என்னவா இருந்தது, முத நாள்லேருந்தே நான் ரஷ்யாவை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இங்க அத்தனை பேரும் உக்ரைனுக்குள்ள உழுந்து புரண்டுருந்தீங்க. அப்போ நான் என்ன காரணம் சொன்னேன்? இது பாருங்க, ரஷ்யா பாட்டுக்கு சும்மா இருக்குது. நீங்க உக்ரைன்ல கொண்டு போயிட்டு உங்க மிசைல்ஸ் எல்லாம் வைக்கணும், நேட்டோவை அது வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், ரஷ்யாவை பக்கத்துல இருந்தே குத்தணும்னு நினைக்கிறீங்க. அது அவங்களால பொறுத்துக்க முடியாது. சரி, போற போக்கில் இதையும் பேசிடலாம். இந்த ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுது ரஷ்யாவும் சைனாவும், அதையும் சொல்லிட்டு போயிருங்க. என்ன சப்போர்ட் பண்ணாங்க? மறைமுகமா சப்போர்ட் பண்றாங்க. இது எப்படி இருக்குன்னா, அதான் அமெரிக்காவில் உள்ள ஒரு செய்தி நிறுவனமே என்ன சொல்லியிருக்குன்னா, துல்லிய தாக்குதல் வந்து எப்படி இவங்களால கால்குலேஷன் பண்ணி கரெக்டாக அடிக்கிறாங்கன்னா, ஜெலன்ஸ்கியே சொல்லியிருக்கிறாரு, உக்ரைன் அதிபர். ரஷ்யாவுடைய இதுதான் நெட்வொர்க் தான், அதனால அவங்க துல்லியமா அடிக்கிறாங்க. F-30 அடிச்சது கூட அதான் சொல்லி அவரே ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அப்போ அதுக்கு சரி, இப்போ நடுவில் ஒருத்தர் பேசியிருந்தாரு. அதாவது உக்ரைன் வந்து ரஷ்யாவில் துல்லிய தாக்குதல் நடத்துகின்றது. எப்படி பாசிபிள் அது? ஈரான் வந்து அமெரிக்காவை துல்லிய தாக்குதல் பண்ணுது, உக்ரைன் ரஷ்யாவில் தாக்குதல் நடத்துகின்றது. அதுக்கு எப்படி அவங்களுக்கு வந்து அந்த அமெரிக்காவுடைய சப்போர்ட் தானே? எங்க வீட்டு பக்கத்தில் நடக்கிற பஞ்சாயத்தில் நீ வந்து உள்ள விட்டு சேட்டலைட் டேட்டா கொடுப்பேன். அப்போ உனக்கு நடக்கிற பஞ்சாயத்தில் நான் கொடுக்க மாட்டேனா? நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன யோகியதை இருக்கு?
இல்லை நம்ம ஈரானியே சரி கிடையாது, இஸ்ரேலை அழிக்க நினைக்கிறாங்கன்னு சொல்கிறோம்ல, அப்போ இவங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு போகிறாங்க, இவங்களே நம்ம கேட்கணும்ல, அதனால கேட்குறேன். ஏங்க நமக்கு என்னங்க வேலை? எவனோ சண்டை போடுறான், எவனோ பண்ணிட்டு போறான். இதெல்லாம் சும்மா உட்காந்துருக்க மாட்டீங்களா? இந்த ஊர்ல வேலை வெட்டி இல்லாத பையில உட்காந்துன்னு எல ரூவா எங்கடா போத அப்படின்னு உனக்கு என்ன வந்தது பெருசு, பொத்திட்டு உக்காருன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. என்ன பேசுறீங்க நீங்க? இந்த ஊருக்கெல்லாம் நம்ம போயிட்டு பஞ்சாயத்து சொல்லிட்டு இருக்க முடியுமா? ரஷ்யா நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணாத அப்படின்னு. உடனே அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அப்போ அமெரிக்காவை வந்து உக்ரைனில் ஹெல்ப் பண்ண வேணான்னு சொல்லு அப்படின்வாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்வேன்? உடனே நேரம் அமெரிக்காவுண்ட போயிட்டு அப்பா நீ வந்து உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணாத அப்படின்னீங்களா? என்ன லாஜிக் இது? ஸோ எல்லா நாடுகளை பொறுத்த வரைக்கும் எங்க சண்டை நடக்குதோ நடக்கலையோ நம்ம நாட்டுக்கு என்ன பிரயோஜனம் இதைத்தான் பார்ப்பாங்க. இங்க இருக்கிற அந்த வெந்தது வேகாதது அறவேக்காடு இதுகள் தான் உக்காந்துன்னு ஐயோ ஈரான் ஒரு நாடு, நான் வந்து சவுதி அரேபியாவுக்காக அழுகிறேன், நான் பஹ்ரைனுக்காக அழுகிறேன், அதை தப்புன்னு சொல்லுவீங்களா நீங்க? என்னப்பா பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீ ஈரான் நான் பஹ்ரைனுக்கு அழுகுறேன். இல்லை எனக்கே ஒன்றும் புரியல, அதான் கேட்டுட்டு. ஏன் புரியலன்னா அவ்வளவுதான். சொல்லுங்க. நமக்கு என்ன வந்து இதுல கன்வீனியன்ஸ், நமக்கு என்ன இதுல பிரயோஜனம்? இதுதான் ஜியோ பாலிட்டிக்ஸ். அடுத்தவனுக்காக அழாத, புரியுதா? நேர எழுதி சொல்லிடுங்க குறிப்பா. வேற என்னது சொல்ல முடியும்? ஓகே, அமெரிக்கா அடிக்கிறாங்க, நரித்தனம் பண்றாங்கன்னா கரெக்ட் பண்றாங்க, அது அவங்க நாடு, அவங்க ஸ்ட்ராட்டஜி, அவங்க ஜெயிக்கணுன்றதுக்காக அவங்க பண்றாங்க. வேணும்னா ஈரானும் நீ வந்து நரித்தனம் இல்லை ஓனாய்த்தனம் ஏதோ ஒரு தனி நீ பண்ணிட்டு போ, உங்களை யாரும் பண்ணக்கூடாதுன்னு தடுக்கல. அப்புறம் கண்டிப்பா அவங்களும் பண்ணுவாங்க. பண்றதுனால வந்து நம்ம களத்தை வந்து பாக்குறது நல்லது. நீங்க சொன்ன மாதிரி பொறுத்திருந்து பாருங்க. அண்ணன் துரைமுருகன் அவர்கள் மாதிரி தான் சொன்னோம். இப்படிதான் பாக்குறேன், இவன் யாராவது பாக்குறேன் எப்படி பாக்குறீங்கன்னு கேள்வி கேட்டீங்க, அவ்வளவுதான். சத்தியமா நான் கேட்க மாட்டேன் சார். நிச்சயமா சார். தொடர்ந்து வரக்கூடிய அடுத்தடுத்த ஈரானோ அமெரிக்காவோ என்ன தாக்குதல் பண்ணாங்களோ அது குறித்து அடுத்த நிகழ்வுல நம்ம பார்க்கலாம், பேசலாம். தங்களது கருத்துக்களை பெருமைக்கு நன்றி. நன்றி ரூபன்.